السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وأمر أهلك بالصلاة واصطبر عليها. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் எல்லா விதத்திலும் நாம் முன்னேறி செல்ல வேண்டும், எல்லா நேரங்களிலும் நாம் தான் எல்லா விஷயங்களிலும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதாக மனிதன் துன்யாவில் உள்ள சில காரியங்களை முன்னிட்டு ஆசைப்படுகின்றான். உலகத்தில் செய்யக்கூடிய காரியங்களில் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள், எந்த அளவிற்கு அந்த காரியங்களை முனைப்போடு செய்கிறார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஒவ்வொரு வெறி ஊட்டுகின்றது. எப்படி தெரியுமா? நான் அவரை விட நான் எல்லா விதத்திலும் என்ன செய்ய வேண்டும், பொருளாதாரத்திலும் சரி, வீடு கட்டுவதிலும் சரி, அதே போன்று என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அத்தனை தேவைகளிலும் அவனை விட நாம் என்ன செய்ய வேண்டும், முன்மாதிரியாக திகழ வேண்டும், முதலாவனாக திகழ வேண்டும் என்பதாக என்ன செய்கின்றான், ஒவ்வொரு மனிதன் ஆசைப்படுகின்றான். அதே மனிதன் நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய வீட்டிலே முழுமையான முறையிலே இஸ்லாம் புகுந்திருக்கின்றதா, முழுமையான முறையிலே இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டத்தின் கீழ் நம்முடைய மனைவி மக்கள் வாழ்கின்றார்களா, நாம் வாழ்கின்றோமா, நம்மோடு பிறந்த சகோதரர் வாழ்ந்திருக்கிறார்களா என்பதை மட்டும் சிந்திப்பதற்கு அவன் தவறிவிடுகின்றான். என்னுடைய விளைவு என்ன? நம்முடைய இல்லத்தில் இஸ்லாமியமாக்கப்பட்டிருக்கின்றதா, நம்முடைய இல்லம் வீடு உண்மையான அல்லாஹ்வினுடைய நேசத்திற்குரிய வீடாக இருக்கின்றதா என்பதை மட்டும் இந்த சமுதாயம் சிந்திக்க தவறிவிடுகின்றது. இதன் காரணத்தில் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? சமீபத்திலே முகநூல், வாட்ஸ்அப் போன்ற வலைத்தளங்களிலே 2 வீடியோ கிளிப் வந்தது. 2 விதமான வீடியோ கிளிப்புகள். ஒன்று, இந்த வீடியோ கிளிப்பை பார்க்கக்கூடியவர்கள் தேசம் தாண்டி அவர்களுடைய பாராட்டுதலை பெற்றுக் கொள்கின்றது. எப்படி தெரியுமா? எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு சிறுவன், 5 வயது மிக்க சிறுவன். இந்த சிறுவனை அவருடைய பெற்றோர்கள் இஸ்லாத்தினுடைய ஒழுக்க சட்டத்தின் கீழ், மார்க்க சட்டத்தின் கீழ் வளர்க்கின்றார்கள். இறுதியில் அவருடைய விளைவு என்ன தெரியுமா? 12 வயதில் இன்னொரு விஷயம் என்று சொன்னால், அந்த சிறுவன் பிறவிலே கண்குருடான மனிதன். கண்குருடு, பார்வை கிடையாது. கண்குருடாக இருக்கக்கூடிய, பிறவியிலே கூடாகக்கூடிய அந்த சிறுவனுடைய நிலை எப்படி மாறியது தெரியுமா? 12 வயதில் முழு குர்ஆனையும் முழுமையான முறையிலே மரணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். 12 வயதிலே பிறவிலே கண்குருடாக இருக்கக்கூடிய, பிறவிலே பார்வையை இழந்த, கண் பார்வையை இழந்த அந்த சிறுவன் 12 வயதிலே அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு அருக்குடையாக மோஜிசாவாக இறக்கிய அந்த குர்ஆன் ஷரீஃபை முழுமையான முறையில் மரணம் செய்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்த அத்தனை பேர்களும் தேசம் தாண்டி, அவருடைய சொந்த நாட்டில் மட்டுமல்ல தேசம் தாண்டிலும் அவரை பாராட்டுகளை பெற்றுக் கொண்டார். இவருடைய பாராட்டுகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை பார்த்த குவைத் நாட்டை சேர்ந்த ஒரு காரி, ஃபஹதுல் கந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷேக், ஒரு காரி என்ன செய்யணும் சொன்னால், இந்த சிறுவனத்திலே பேட்டி காணுகின்றார். எப்படி தெரியுமா? உங்களுக்கு கண் பார்வை இல்லையே என்பதற்காக வேண்டி இன்றைக்காக நீங்கள் மனது வருத்தப்பட்டு இருக்கிறீர்கள் கேட்கின்றார்கள். சொல்லுகின்றார் அந்த முஆத் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுவன் சொல்லுகின்றான், நான் கவலைப்பட்டதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும், என்னுடைய துன்யாவுடைய வாழ்க்கை இப்படித்தான் அமைய வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் எழுதிவிட்டான். இது என்னுடைய சுயேச்சம் ஒன்றும் கிடையாது சொல்லி காமிக்கிறான் சிறுவன். இரண்டாவதாக அந்த மனிதன், அந்த ஷேக் கேட்கின்றார், அந்த காரி என்ன செய்கின்றார், கேட்கிற சிறுவனிடத்திலே, உங்களுடைய துஆ எப்படி இருக்கின்றது? எனக்கு கண் பார்வை வரும் என்று தானே, எனக்கு
உங்களுக்கு கண் பார்வை வர வேண்டும் என்பதற்கான துஆ கேட்கின்றீர்கள் சொல்லி காமிக்கின்ற பொழுது அந்த சிறுவன் சொல்லி காமிக்கின்றான், இல்லை, என்னுடைய துஆ அப்படி கிடையாது. என்னுடைய துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், எனக்கு இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது என்னுடைய கண் பார்வை எனக்கு கொடுத்து விடாத யா அல்லாஹ். எப்படி என்னை குருடாக்கினாயோ, எப்படி என்னை கண் பார்வை இல்லாமல் ஆக்கிவிட்டாயோ, என்னை அது போன்றே ஆக்கி வைப்பாயாக எல்லாம். ஒருபோது எனக்கு என்ன செய்து விடாத, கண்ணுடைய பார்வையை கொடுத்து விடாத யா அல்லாஹ். ஏன் தெரியுமா? காரணம் சொல்லிக்காக அந்த சிறுவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பாவங்கள் செய்து எத்தனை பாவங்கள் செய்திருப்போம். அந்த அத்தனை பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னிடத்தில் 2 கண் குருடாக இருந்தும் கூட என்னுடைய குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்திருக்கின்றாய், மனனம் செய்திருக்கின்றாய், மனனமிட்டிருக்கின்றாய். அதன் காரணத்தினால் உன்னுடைய பாவங்களை நான் மன்னிக்கின்றேன் என்ற தன்மைக்கு அல்லாஹ் வர வேண்டும் என்றாக அந்த சிறுவன் சொல்லி காமிக்கின்றான். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம், எத்தனையோ பாவமான காரியங்களில் ஈடுபட்டு இருப்போம். அத்தனை பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு கண் பார்வையை பிடுங்கியது மூலமாக அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதாக அந்த சிறுவன் சொல்லக்கூடிய அந்த வீடியோ காட்சியை பார்த்த அத்தனை பேர்களும் இந்த சிறுவனை பாராட்டினார்கள். பாராட்டுகள் குவிந்து கொண்டே இருந்தது. ஆனால் மறுபக்கம் இன்னொரு வீடியோ காட்சியை பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் தாய்மார்கள் பெற்றிருக்கிறார்களே, இப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சமுதாயத்தில் கொடுத்து விட்டானே என்பதாக கை செய்யப்படக்கூடிய ஒரு சூழல். இந்த வீடியோ காட்சியை பார்த்த அத்தனை பேர்களும் ரொம்பவும் அவதூறாக, ரொம்பவும் அசிங்கமாக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த பெண்மணியை கேவலப்படுத்துகின்ற அளவிற்கு என்ன செய்தார்கள், கமாண்ட் கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு அந்த பெண்மணி கூற்றலை வாங்கினார் என்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் மக்களிடத்திலே நம்முடைய வீடுகள் அத்தனையும் இஸ்லாமியமாக்கப்பட வேண்டும். தன்னுடைய வீடுகளில் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகின்றதா, தன்னுடைய வீடுகளிலே ஸலவாத் ஓதப்படுகின்றதா என்பதாக வீட்டை நிர்வகிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் தங்களுடைய வீட்டை கண்காணித்துக் கொள்வது நம் மீது கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இல்லை தவறு என்று சொன்னால், அந்த காரியத்தை செய்வதற்கு நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் அழிவின் பக்கம் சென்றுவிடும். நம்முடைய குழந்தைகள் என்று சொன்னால் குர்ஆனுடைய இல்முகள் கூட எடுக்கப்பட்டு விட்டது என்பதைத்தான் அந்த வீடியோ காட்சி சொல்லி காமிக்கின்றது. இரண்டாவது வீடியோ காட்சி இன்ஷா அல்லாஹ் அதை நாம் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய இல்லங்கள் இஸ்லாமியப்பட வேண்டும். நம்முடைய இல்லங்கள் குர்ஆன் ஷரீஃப் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இல்லங்கள் தொழிலாளர்கள் நுழைக்கூடிய இடமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வும் ரசூலும் எந்த வழியை காட்டினார்களோ அந்த வழியை நாம் என்ன செய்யணும், முழுமையாக செல்ல வேண்டும். குர்ஆனை நாம் முழுமையாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய இல்லங்கள் தொழிலைக்கூட இல்லமாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.